Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான surface areas and volumesல இருந்து question number 7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா questionஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் பார்த்துக்கோங்க. 7th questionல a solid consisting of a right circular cone of height 120 cm and radius 60 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து மூணு ஷேப் பத்தி क्वेश्चनல இருக்கு. இது அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டே வந்துடலாம். கோனோட ஹைட் வந்து 120. கோன் வந்து ஸ்டாண்டிங் ஆன ஹெமிஸ்பியர், அதாவது ஒரு கோன் வந்து ஹெமிஸ்பியர் மேலே இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது. இஸ் பிளேஸ்டு அப்ரைட் இன் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த ஷேப் வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே வச்சுருக்காங்க. சிலிண்டர் ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்தது. இப்போ இந்த ஷேப்பை வச்சதுனால கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா வெளியில் கொட்டியிருக்கும். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இதோட பாட்டம் வந்து இந்த சிலிண்டரோட பாட்டமை டச் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. Find the volume of the water left in the cylinder if the radius of the cylinder is 60 and height is 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இந்த மூணு ஷேப்போட ஹைட்டு ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஷேப்பை உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ தண்ணி பேலன்ஸ் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சிலிண்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாட்டர் இருந்திருக்கும். இந்த ஷேப் எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்குமோ அந்த வாட்டர் மட்டும் தான் வெளியில் கொட்டியிருக்கும் இல்லையா. அப்போ இந்த கோனோடையும் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமை ஆட் பண்ணி மொத்த சிலிண்டர்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் வாட்டரோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த யூனிட்ஸ் மட்டும் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிலிண்டருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட்டு கொஸ்டினில் 180 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கு இங்கே இருக்க பாருங்கள், ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 60 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் 60 சென்டிமீட்டர். ஸோ எல்லாரோட ரேடியஸும் வந்து 60 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஹைட்டு கோனுக்கும் சிலிண்டருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா முதல்ல எடுத்துக்கலாம். இந்த வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெக்வயர்ட் வால்யூம். அதாவது வால்யூம் லெஃப்ட் இன் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த ஃபுல் சிலிண்டர்லேருந்து இந்த ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றது வந்து πr²h மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ இதுக்கும் மைனஸ் வந்துடும், இதுக்கும் மைனஸ் வந்துடும். வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 πr²h. ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr³ அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. இதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இவங்க மூணு பேருக்கும் ஏதாவது காமனாக இருந்தால் வெளில எடுத்துடலாம். மூணு பேருக்குமே ரேடியஸ் ஒரே மாதிரி இருக்குது. ரேடியஸை காமனாக எடுத்துடலாம். மூணு பேர்கிட்டயுமே பைன்ற டேர்ம் இருக்குது. பையையும் வெளில எடுத்துடலாம். ஸோ பை இங்கே r² இருக்குது, இங்கே r² இருக்குது, இங்கே r² இருக்குது. r² வெளில எடுத்துக்கலாம் காமனாக. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் இதுக்குள்ளே ஒரு ஹெச் மட்டும் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 1/3யும் ஹெச்சும் இருக்கும். ஏன்னா πr² வெளியே போயிடுச்சு. மைனஸ் இங்கே 2/3 பை வெளில போயிடுச்சு. r² ஒரே ஒரு ஆர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 2/3 r அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதுலேயும் ஹெச் இருக்குது, இதுலேயும் ஹெச் இருக்குது அப்படின்றதுனால சிலிண்டரோட ஹெச் இங்கே h1ன்னு போட்டு இங்கே ஃபார்முலாலையும் h1ன்னு போட்டுருங்க. கோனோட ஹைட், ஏன்னா ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து h2ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் போயிடலாம். பையோட வேல்யூ வந்து அவங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது பண்ணணும். கொஸ்டினில் ஏதோ மென்ஷன் பண்ணலன்னா நம்ம 22/7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r², r வந்து 60ன்றதுனால இங்கே 60² ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல்ல h1 வந்து 180 சிலிண்டரோடது மைனஸ் 1/3 டைம்ஸ் h2ன்றது நம்மளோட கோனோடது 120 மைனஸ் 2/3 ரேடியஸ் வந்து 60 எல்லா ஷேப்புக்கும் தான். ஸோ இது இப்படி எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 டைம்ஸ், இங்கே 40 டைம்ஸ், இது 3 டைம், இங்கே 20 டைம்ஸ்ன்னு கேன்சல் ஆயிருக்கு. இங்கே பேலன்ஸ் 22 இன்ட்டு 60 ஸ்கொயர் பண்ணால் 6 6 36. இந்த 2 0 இங்கே இருந்திருக்கும். இங்கே /7. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு 180 மைனஸ் 40 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 40 பண்ணும்போது நமக்கு -80 கிடைக்கும். ஸோ 180 - 80 அப்படின்றது நம்மளோட 100. அப்போ இந்த டேர்ம் வந்து டெஃபினட்டாக 100 தான். இதில் வந்து இப்போ கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு 22/7 கேன்சல் பண்ணால் 3.14 கிடைக்கும். டெஃபினட்டாக பையோட வேல்யூ இங்கே ஒரு 3600 இருக்குது. மல்டிபிள் பை இவங்களை மல்டிபிள் பண்ணால் 100 கிடச்சிருக்கு. 3.14 100 மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் 314 கிடச்சிருக்கும். மல்டிபிள் பை 3600. ஏன்னா இப்போ நார்மல் நம்பராக வந்துச்சுன்னா நமக்கு கால்குலேஷன் ஈஸி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 11314000 கிடைக்குது. இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்ததுனால சென்டிமீட்டர்³ அப்படின்னு எழுதிடலாம். சப்போஸ் இதை நீங்கள் மீட்டர்³ ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் நமக்கு வந்து 100 கன்வர்ஷனில் கிடைக்கும். க்யூப்ன்றதுனால 6 பிளேசஸ் போகணும். ஸோ இது வந்து 2 4 6. ஸோ 1.1314
மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A spherical glass vessel has a cylindrical neck 8 cm long. இந்த மாதிரி ஒரு cylindrical neck இருக்கு. Spherical glass vessel கீழே வந்து spherical ஷேப்பும் இதோட நெக் வந்து இந்த மாதிரி cylindrical ஷேப்லையும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஷேப் வந்து அட்டாச் பண்ணி நமக்கு வந்து இங்கே ஒரு வெசல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக சுராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பில் சிலிண்டரோட நெக் வந்து 8 cm லாங்னா இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 8 cm கொடுத்துருக்கதா அர்த்தம். அப்போ சிலிண்டரோட ஹைட்டுக்கு 8 cm எடுத்துக்கோங்க. அண்ட் 2 cm டயாமீட்டர் வந்து 2 cm கொஸ்டின் மென்ஷன் ஆயிருக்கு. The diameter of the spherical part is 8.5 cm. Diameter of the sphere வந்து 8.5 இருந்தது. அப்போ இது வந்து 8.5 cm எடுத்துக்கலாம். By measuring the amount of water it hold, a child find the volume as 345 cm cube. Check whether she is correct taking the above as the inside measurement and pi as a 3.14 value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மொத்த கிளாஸ் வெசலோட வால்யூமும் 345 அப்படின்னு ஒரு சைல்டு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை பை கால்குலேஷன் போட்டு இதை கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கன்றதான் உங்கள் கேள்வி. ஸோ ரெண்டுமே டயாமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்களே. கீழே இருக்கிற இந்த ஸ்பியரோட மொத்த டயாமீட்டர் வந்து 8.5 அப்படின்னா அதோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ரேடியஸ்ன்றது எப்போவுமே டயாமீட்டர் பை 2 நமக்கு தெரியும். அப்போ 8.5/2 இதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு டெசிமல் தான் கிடைக்கும். நம்ம இப்படியே வச்சு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். வேறு சிலிண்டரோட ரேடியஸும் டயாமீட்டர் பை 2, டயாமீட்டர் 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2/2 1 cm இது. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. இவங்களோட வால்யூமை ஆட் பண்ணால் இந்த மொத்த கிளாஸ் வெசலில் எவ்வளோ வாட்டர் இருந்தது நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு பேரோட வால்யூமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³ அப்படின்றது ப்ளஸ் சிலிண்டரோட வால்யூம் πr²h. ரெண்டு பேரோட ரேடியஸும் டிஃப்ரெண்ட்ன்றதுனால காமன் டேர்ம் எடுக்கும்போது அவங்களுக்கு வெளியே எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்பியருக்கு நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இவங்களுக்கு வந்து R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ எடுத்துட்டோம். ரெண்டு பேர்கிட்ட என்ன காமன்னா பை தான் காமன். பையை வெளில எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே 4/3 R1³ இருக்கும். R1ஓட வேல்யூ வந்து 8.5/2. அப்போ 8.5/2 தான் ஹோல் கியூப்ன்ற டேர்ம் மட்டும் இங்கே இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே பை வெளில போயிடுச்சு. இங்கே R2², R2ஓட வேல்யூ வந்து 1. அதனால் இங்கே 1² மல்டிபிள் பை ஹெச் வந்து கொஸ்டினில் 8 கொடுத்துருந்தாங்க. அதனால் இங்கே 8ன்னு எழுதியாச்சு. ஸோ பை வேல்யூ 3.14ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3.14 இங்கே உள்ள 4/3 மல்டிபிள் பை 8.5/2 3 டைம்ஸ் எழுதணும். இப்போ 8.5/2 8.5/2/2 8.5/2ன்னு 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா அது ஒரு கியூபிக் வேல்யூ. ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 8s are 8. அப்போ இங்கே 8ன்ற வேல்யூ இருந்திருக்கும். ஸோ எழுதிட்டோம். இப்போ உங்களை கால்குலேட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 2 2s are 4, நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் இது 3.14 8.5 8.5 8.5 மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெண்டு 8.5 மல்டிபிள் பண்ணால் 85 சார் தானே உங்களுக்கு வேணும். இப்போ 8 9s are வந்து 72, அப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணி 25. அந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன் மேம்னா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது 614.125 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 3யும் இங்கே ஒரு 2வும் இருக்குது. அப்போ 3 2s are 6. இங்கே ஒரு 8 அடிஷன் மட்டும் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ எழுதிட்டோம். ஸோ இங்கே 3.14 இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் 102.35 கிடைக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் 8 இருக்குது. ஸோ அப்போ 3.14 கூட இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். 102 கூட 8 ஆட் பண்ணால் 110 கிடைக்கும். ஸோ 110.35 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டா கிடைக்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம கிடைக்கிற வேல்யூ 346.499 கிடைக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரவுண்டட் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து கடைசி நம்பர் வந்து 5ஐ விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி 1 இன்க்ளூட் ஆகும். அப்போ இது 10, அப்போ இது 5 ஆகிடும். அப்போ 346.5 தான் இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ. நம்மளோட சைல்டோட ஆன்சர் வந்து 345 தான். ஆனால் வேல்யூ அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த சைல்டு வந்து கிளைம் பண்ணது ராங் அப்படின்றது இப்படி எழுதணும். நம்ம இந்த மாதிரி எழுதிருங்க. அவங்க கொடுத்துருந்த ஆன்சர் 345, நம்மளோட ஆன்சர் 346.5 வந்ததுனால சைல்டோட ஆன்சர் வந்து நாட் கரெக்ட்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.